சொந்த பிறந்த தேசத்துக்கும் வரலாம், புகுந்த தேசத்துக்கும் போகலாம். ரெண்டு இடத்துக்கு நமக்கு என்ன இருக்கு? சார்ந்த உள்ளவர்கள் பூமியை இருக்கு. பூமியிலையும் நமக்கு வாழ்க்கை இருக்கு, பரலோகத்துல நமக்கு வாழ்க்கை இருக்கு. ஆண்டவருடைய சுத்தத்தின்படி நம்ம இங்கே இருக்கலாம், இங்கே இருக்கலாம். அது ஆண்டவர் நமக்கு கொடுக்குற நல்ல ஒரு மகிமையான வாழ்வு. அதனால நமக்கு என்ன இல்லை? மரணம் இல்லாத ஒரு வாழ்வு தான் ஆண்டவர் நமக்காக வச்சிருக்கு. ஆதாம படைக்கும் போது ஆண்டவர் ஆதாமுக்கு மரணத்தை என்ன செய்யல? நேமிக்கல. மரணத்தை அவனா தேடிக்கொண்டான். ஜீவ விருட்சத்தின் கனியையும் ஏன் நன்மை, அது மரண விருட்சத்தின் கனி சொல்லலாம்ல. ஜீவ விருட்சத்தின் கனினா மரண விருட்சத்தின் கனி சொல்லலாம். ஏன் சொல்லுற? நன்மை தீமை அறியத்தக்க கனி விருட்சத்தின் கனி. நன்மை தீமை அறியக்கூடிய அறிவு வந்ததுனால அவனுக்கு மரணம் வந்துச்சு. தேவனை அறிகிற அறிவு போய் தேவனுடைய மகிமை, தேவனுடைய சாயம், தேவனுடைய குணாதிசயம், தேவனுடைய சிந்தை இதெல்லாம் இழந்து சராசரி மனுஷனா மாறிட்டான். அதான் வசனம் சொல்லுது, கிறிஸ்துவில் இருந்த சிந்தையே உங்களுக்குள்ள இருக்கிறது. தேவ மகிமையை நாம் அடையும். நாளுக்கு நாள் தேவனுடைய சாயலாகத்தானே அது வசனம். திரும்ப திரும்ப என்ன செய்யணும்? மகிமையின் மேல் மகிமை அடைந்து கொண்டே இழந்து போனான் அவன். முதல் ஆதாம், இரண்டாம் ஆதாமாகிய இயேசு அந்த மகிமையை நமக்கு திரும்ப கொடுத்திருக்கிறாரு. நாம மகிமையின் மேல் மகிமை அடைந்து கொண்டே இருக்கிறோம். கிருபையின் மேல கிருபையை பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அவர் வரும்போது அவருடைய சாயலுக்கு ஒப்பாகி அவரோடு கூட என்ன செய்வோம்? கண்களை மூடி பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் துதிக்கிறோம். நீர் இந்த நாளிலே எங்களுக்கு கற்றுக் கொடுத்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். மரணத்துக்கு காரணமாக இருக்கிற பாவத்தையும் துக்கத்தையும் வியாதியையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டு மரணத்துக்கு காரணமாக இருந்தவைகளை மாத்திரமல்ல, மரணத்தையும் சிலுவையிலே பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கி இருக்கிறீர்கள் என்று உன்னுடைய வார்த்தை சொல்லுகிறதை நாங்கள் அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிறோம், அதை விசுவாசிக்கிறோம். இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிற போது எங்களுக்கு மரணமில்லாத வாழ்வு உண்டு என்பதை நாங்கள் அறிந்து கொள்கிறோம். உம்மை அறிந்து உன்னுடைய வார்த்தைகளை கை கொள்ளுகிற போது நாங்கள் மரணத்தை விட்டு நீங்கி ஆக்கினைக்கு உட்படாதபடி ஜீவனுக்கு உட்பட்டிருப்போம் என்று உன்னுடைய வார்த்தை சொல்லுகிறபடி நாங்கள் உண்மை அறிந்து கொள்ள, உன்னுடைய வார்த்தையை கை கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. அதோடு மாத்திரமல்ல, நான் உங்களில் அன்பு கூறுவது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுங்கள் என்று எழுதியிருக்கிற வார்த்தையின்படி நாங்கள் மற்றவர்களிடத்தில் அன்பு கூறுகிற போது நாங்கள் ஜீவனுக்கு உட்பட்டிருப்போம் என்று உன்னுடைய வார்த்தை சொல்லுகிறபடியா நாங்களும் அன்புள்ளவர்களாய் நடந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டும் என்று கேட்கிறோம். நான் சாவாமல் பிழைத்திருந்து உன்னுடைய செய்கைகளை விவரிப்பேன் என்று சங்கீதக்காரன் சொல்லியிருக்கிற வார்த்தையை போல நாங்களும் சாவாமல் பிழைத்திருந்து உன்னுடைய செய்கைகளை விவரிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. இந்த நாளிலே இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பேர்பேராய் ஆசீர்வதியும். உம்முடைய வார்த்தை எங்களுக்குள்ளே கிரியை செய்யட்டும். மரணமோ ஜீவனோ நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்று எழுதியிருக்கிற வார்த்தையின்படி நாங்கள் ஜீவனையே பேசுவதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தாவே, உடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இதை ஆன்லைன் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்கிற அத்தனை பேரையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் கேட்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளவே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்மோடும் உலகத்தில் உள்ள எல்லா பரிசுத்தவான்களோடும் தங்கி நிலைத்திருப்பதாக. ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.